என்ன ஆகாஷ், கிளம்புறீங்களா? பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுதா என்று கார்த்தி உற்சாகமாக கேட்டான். ஆகாஷ் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு, இல்லண்ணா, பிளான் கேன்சல், தாமரைக்கு இப்போ வர்றதுக்கு விருப்பம் இல்லையா என்றான். ரம்யா தாமரையிடம் மெதுவாக சென்றவள், தாமரை என்னாச்சி, எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்த? ஆகாஷ் உனக்காக எவ்வளோ பிளான் பண்ணான் தெரியுமா? அக்கா, அவரோட அன்பு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒரு தம்பதியா நாங்க இணையறதுக்கு முன்னாடி அவருக்கு என் மேல இருக்கிற அந்த சந்தேக குணம் முழுசா போகணும். இல்லைன்னா மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணுவேன் என்று தன் அச்சத்தை பகிர்ந்தாள் தாமரை. எனக்கு புரியுது தாமரை, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீயும் ஆகாஷும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையை தொடங்காம இருக்கிறதுனால தான் தேவையில்லாம உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வருதோன்னு எனக்கு தோணுது. இப்ப பாரு, உங்க 2 பேத்துக்கும் நடுவுல 3ஆவதா ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு வந்துருச்சு. சரி, எதா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு முடிவெடுத்தாமற. நான் உனக்கு எப்பவும் கட்டாயப்படுத்த மாட்டேன், சரியா என்றவள் அங்கிருந்து சென்றுவிட தாமரைக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. அன்று இரவு ஆகாஷ் தனது அறைக்குள் நுழைந்த போது தாமரை கட்டிலில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். ஆகாஷ் கையில் ஒரு சிறிய கவரையும் ஒரு அழகான மல்லிகை சரத்தையும் வைத்திருந்தான். அவன் மெதுவாக தாமரையின் அருகில் வந்து அமர்ந்தவன், தாமரை, மாலத்தீவு டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். உனக்கு தமிழ்நாட்டை தாண்டி வர்றதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நமக்கான அந்த தனிமை இங்கேயும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த புதிய டிக்கெட்டுகளை அவளிடம் நீட்டினான். தாமரை ஆச்சரியத்துடன் வாங்கி பார்த்தாள். அதில் மேகமலை என்று எழுதப்பட்டிருந்ததும், மேகமலையா என்று தாமரை கண்கள் விரிய கேட்க ஆகாஷின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. ஆமா, தேனிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹைவேவிஸ் எஸ்டேட்ல ஒரு அழகான பிரிட்டிஷ் காலத்து பங்களாவை புக் பண்ணியிருக்கேன். அங்க செல்போன் சிக்னல் கூட ஒழுங்கா கிடைக்காது. நீயும் நானும் அந்த மேகங்களும் மட்டும்தான் இருப்போம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம கார்லயே கிளம்புறோம் என்றான் ஆகாஷ். தாமரைக்கு மேகமலை என்றதுமே மனதிற்குள் ஒரு சின்ன சந்தோஷம் பிறந்தது. அவள் வளர்ந்த மதுரைக்கு அருகிலேயே இருக்கும் அந்த மலைப்பகுதியின் அழகு அவளுக்கு தெரியும். ஆனால் அடுத்த நொடியே அவளுக்குள் அந்த தயக்கம் மீண்டும் வந்தது. மேகமலைக்கு போனா அங்க இருக்கிற அந்த தனிமையில ஆகாஷ் படைபடி நெருங்க பாப்பாரே, என்னால இப்போதைக்கு அதுக்கு ஒத்துழைக்க முடியுமா என்று யோசித்தாள். அவள் ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்தவன், ஏன் தாமரை, மேகமலைக்கும் வரமாட்டேன்னு சொல்ல போறியா என்று ஏக்கத்துடன் கேட்டான். அவனுடைய முகவாட்டத்தை பார்த்தவள் மெதுவாக, இல்ல ஆகாஷ், நம்ம கண்டிப்பா போகலாம். ஆனா அங்கேயும் நான் என் நிபந்தனையை தான் கடைப்பிடிப்பேன். நாம 2 பேரும் ஒரே அறையில தங்கினாலும் தனித்தனியா தான் இருக்கணும். அதுல உங்களுக்கு சம்மதமா என்றதும் ஆகாஷிற்கு ஒரு நிமிடம் ஏமாற்றமாக இருந்தாலும் அவளை கட்டாயப்படுத்த கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். சரி தாமரை, உனக்கு எப்படி விருப்பமோ அப்படியே செய்வோம். எனக்கு நீ என் கூட வர்றதே போதும் என்றான். மறுநாள் காலை ஆகாஷின் சொகுசு கார் மேகமலையை நோக்கி பயணித்தது. மலைப்பாதையில் ஏற ஏற ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று தாமரையின் முகத்தில் மோதியது. பசுமையான தேயிலை தோட்டங்களும் ஆங்காங்கே தெரியும் நீர்வீழ்ச்சிகளும் அவளது மன அழுத்தத்தை மெல்ல குறைத்தன. மாலையில் அவர்கள் அந்த பண்ணை பங்களாவை சென்றடைந்தனர். அது பார்ப்பதற்கு ஒரு சொர்க்கம் போலவே இருந்தது. எங்கு பார்த்தாலும் மூடு பனி. மேகமலையின் அந்த பழமையான பிரிட்டிஷ் பங்களா பனிமூட்டத்திற்கு நடுவே ஒரு தேவதை கதையில் வரும் மாளிகை போல காட்சியளித்தது. ஆகாஷ் அந்த பெரிய அறையின் கதவை திறந்தான். உள்ளே மரம் செதுக்கப்பட்ட கட்டில், ஃபயர் பிளேஸ் மற்றும் ஜன்னலுக்கு வெளியே மேகங்கள் தவழும் காட்சி என அறை மிகவும் ரம்யமாக இருந்தது. தாமரை உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த அந்த பெரிய கட்டிலை பார்த்துவிட்டு சற்று தயங்கினாள். ஆகாஷ், நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல இருக்க போறோம் என்று கேட்க ஆகாஷ் தனது பேக்கை ஓரமாக வைத்துவிட்டு அவளை பார்த்தவன் அவனது கண்களில் ஒரு குறும்பு மின்னியது. தாமரை, இது ஒரு எஸ்டேட் பங்களா. இங்க இருக்கிறதுலயே இதுதான் பாதுகாப்பான பெரிய அறை. அது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற குளிருக்கு நீ தனியா இருந்தா பயந்துருவர். பயப்படாத, நான் என் லிமிட்டை தாண்ட மாட்டேன். உனக்கு சம்மதம் இல்லாம நான் உன்னை தொடவும் மாட்டேன் என்று உறுதியளித்தான். தாமரை அமைதியாக தனது உடைகளை எடுத்து கபோர்டில் அடுக்க தொடங்கினாள். இரவு நேரம் நெருங்க நெருங்க மேகமலையின் குளிர் எலும்பை தொலைத்தது. ஆகாஷ் அறையில் இருந்த அந்த நெருப்பை மூட்டினான். அறையின் வெளிச்சம் மெல்ல குறைந்து அந்த நெருப்பின் சிவப்பு நிற ஒளி மட்டும் அவர்கள் இருவர் முகத்திலும் ஆடியது. இருவரும் அந்த பெரிய பால்கனியில் அமர்ந்து கீழே தெரிந்த மேகக்கூட்டங்களை பார்த்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் கையில் ஒரு சூடான காஃபி கப்பை வைத்துக்கொண்டு அமைதியாக தூரத்தில் தெரிந்த அந்த விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தவன், தாமரை,
இங்க பாரு, அந்த மேகங்கள் ஒன்னோடு ஒன்று எப்படி சேருது பாரு. ஆனா நாம மட்டும் ஏன் இப்படி தனித்தனியாவே இருக்கோம்? இன்னும் எத்தனை நாளைக்குடி என்று ஆகாஷ் மிகவும் வேதனையுடன் கேட்டான். தாமரை அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தது. ஆகாஷ், மேகங்கள் சேர்றது இயற்கை. ஆனா மனுஷங்க சேர்றதுக்கு ஒருமித்த மனசு வேணும். சென்னையில வச்சு நீங்க அந்த ஹனிமூன் டிக்கெட்டை காட்டும்போது எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா இங்க இந்த மேகமலைக்கு கூட்டிட்டு வந்ததுல எனக்கு உங்க மேல ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா அந்த தழும்பு அது ஆற இன்னும் கொஞ்சம் நாள் வேணும். ப்ளீஸ் ஆகாஷ் என்றாள். ஆகாஷ் எழுந்து அவள் முன் வந்து மண்டியிட்டவன் அவளது கைகளை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு, தாமரை, இந்த மேகமலை மேல சத்தியமா சொல்றேன், இனிமே என் மரணம் வரைக்கும் உன்னை நான் எப்பவும் சந்தேகப்பட மாட்டேன். என் பொசசிவ்னஸ் இனிமே உன்னை பாதுகாக்கிற கவசமா இருக்குமே தவிர உன்னை காயப்படுத்துறவளா இருக்காது. நீ எப்போ என்னை ஏத்துக்கிறியோ அன்னைக்கு தான் இந்த மேகமலை நமக்கான ஹனிமூன் ஸ்பாட். அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன் என்றான். அதற்கு பிறகு தாமரை குளித்துவிட்டு ஒரு மெல்லிய காட்டன் புடவையில் வெளியே வந்தாள். அவளது ஈரக்கூந்தலில் இருந்து சொட்டும் தண்ணீர் துளிகள் அந்த நெருப்பின் ஒளியில் வைரங்களைப் போல ஜொலித்தன. ஆகாஷ் அவளையே தான் கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தாமரை, இங்க வா, இந்த நெருப்பு பக்கத்துல வந்து உட்காரு, குளிருக்கு எதமா இருக்கும் என்று ஆகாஷ் தரையில் இருந்த அந்த மென்மையான கம்பளத்தின் மீது அமர்ந்து அழைத்தான். தாமரையும் மெதுவாக அவன் அருகில், ஆனால் ஒரு சிறிய இடைவெளியை விட்டு அமர்ந்தாள். ஆகாஷ் ஒரு கம்பளியை எடுத்து இருவருக்கும் சேர்த்து போர்த்த அந்த சின்ன தொடுதல் தாமரையின் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. தாமரை, சென்னையில வச்சு நீ ஹனிமூன் வேணான்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த தனிமையில உன் கூட இப்படி உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா என்று மெல்லிய குரலில் சொன்னான். தாமரை நெருப்பையே பார்த்து கொண்டிருந்தவள், ஆகாஷ், நீங்க என்ன சந்தேகப்பட்ட அந்த நாட்கள்ல நானும் இதோ இந்த நெருப்பு மாதிரி தான் உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த மேகமலை குளிர் என் கோபத்தை மெல்ல மெல்ல குறைக்குது. உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு ஆகாஷ், ஆனா அந்த வழிமறைய இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் என்றாள். ஆகாஷ் மெதுவாக தனது கையை உயர்த்தி அவனது கன்னத்தில் வழிந்த கண்ணீர் துளியை துடைத்துவிட தாமரை இந்த முறை அவனை விலகவில்லை. அந்த டைம் நான் உனக்கு கொடுக்க தயார் தாமரை. நீ எப்போ என் மார்பள சாஞ்சி ஆகாஷ் நான் உன்னை முழுசா நம்புறேன்னு சொல்றியோ அன்னைக்கு தான் நமக்கான நிஜமான கல்யாண நாள். அது வரைக்கும் இந்த ஆகாஷ் உனக்காக காத்திருப்பான் என்று சொல்லி அவளது கையை பிடித்து மென்மையாக முத்தமிட்டான். தாமரை அந்த முத்தத்தின் ஈரத்தில் கண்கள் மூடினாள். அவளது வைராக்கியம் மெல்ல மெல்ல கரைவதை அவளால் உணர முடிந்தது. இரவு உணவிற்கு பிறகு இருவரும் அந்த பெரிய கட்டிலில் படுத்தனர். நடுவில் ஒரு தலையணையை வைத்து இருவருக்குமான தடையை உருவாக்கினாள் தாமரை. ஆகாஷ், தூங்கிட்டீங்களா என்று தாமரை மெல்ல கேட்க, இல்ல தாமரை, உன் மூச்சு காத்த கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்றான் ஆகாஷ். அந்நேரம் வெளியே காற்று பலமாக வீச ஒரு மரம் ஜன்னலில் மோதிய சத்தத்தில் தாமரை பயந்து சட்டென்று ஆகாஷின் கையை இறுக பற்றி கொண்டாள். ஆகாஷ் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டவன், பயப்படாத தாமரை, நான் இருக்கேன், அது ஒன்றும் இல்லை, மறந்தான் என்று அவளது தலையை மெல்ல கோதி விட்டான். அந்த இரவு அவர்கள் ஒரு தம்பதிகளாக இணையவில்லை என்றாலும் இருவரின் இதயங்களும் ஒரு புரிதலுக்கு வந்தன. அந்த ஒரே அறையில் மேகமலையின் குளிரில் ஆகாஷின் அரவணைப்பில் தாமரை நிம்மதியாக கண்ணாயிருந்தாள். மேகமலையின் அதிகாலை பொழுது ஜன்னல் வழியாக ஊடுருவிய மெல்லிய பனிமூட்டத்துடன் விடிந்தது. அறையெங்கும் ஒருவிதமான இதமான குளிர் பரவியிருந்தது. இரவில் பயத்தில் ஆகாஷை இருக்க கட்டிக்கொண்டு உறங்கிய தாமரை மெல்ல கண் விழித்தாள். அவளது முகம் ஆகாஷின் அகலமான மார்பில் புதைந்திருந்தது. அவனது இதமான மூச்சுக்காற்று அவளது உச்சந்தலையில் பட்டு கொண்டிருக்க அவள் அவனது அணைப்பில் இருப்பதை உணர்ந்த அடுத்த நொடி அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சட்டென்று விலகி அமர்ந்தவள் தன் தலையிலேயே செல்லமாக தட்டி கொண்டாள். சீ, என்ன தாமரை இது, உனக்கு என்னாச்சு? கிராமத்துல இருட்டுல கூட அசால்ட்டா சுத்துற போன நீ இங்க வந்து ஒரு சின்ன காத்து சத்தத்துக்கு பயந்து புருஷன் மேல ஏறி படுத்துட்டு இருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? அவர்தான் பாவம் சமத்தா தள்ளி படுத்து தூங்குறாரு, நீ ஏன் போய் உசுப்பி விட்டுருவ போலையே. மரியாதையா கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு தாமரை என்று மனதுக்குள் தன்னைத்தானே திட்டி தீர்த்து கொண்டவள் பூனை போல கட்டிலில் இருந்து இறங்கி
ஆகாஷ் எழுந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்ததால் நேராக குளியலறைக்குள் புகுந்து கதவை தாழ்போட்டாள். ஆனால் தாமரை விலகிச் சென்ற அந்த நொடியே ஆகாஷிற்கு தூக்கம் கலைந்துவிட்டது. இரவு முழுவதும் அவளது அரவணைப்பில் ஒருவிதமான அமைதியை உணர்ந்தவனுக்கு அவள் பிரிந்தது சட்டென்று தெரிந்துவிட்டது. இருந்தாலும் இப்போது கண் விழித்தால் அவள் தர்ம சங்கடப்படுவாள் என்று தெரிந்த ஆகாஷ் மிக சமத்தாக கண்ணை மூடி தூங்குவது போலவே நடித்துக் கொண்டிருந்தான். அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய அழகான புன்னகை அரும்பியது. அப்பொழுதுதான் மாற்று துணி எடுக்காமல் அவள் குளிக்க சென்றிருப்பது ஞாபகத்திற்கு வர, ஆஹா ஆகாஷ், இன்னைக்கு செம்மையான சீன் இருக்கு போலையே என்றவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சரி சரி, என் பொண்டாட்டி என்னதான் பண்றான்னு வெயிட் பண்ணி பாப்போம் என்று வேடிக்கை பார்க்க தயார் நிலைக்கு வந்தான். குளியலறைக்குள் சென்ற தாமரை அந்த சில்லிடும் மேகமலை தண்ணீரில் குளித்து முடித்தாள். குளித்து முடித்துவிட்டு துண்டால் மேனியை துடைத்து கொண்டவளுக்கு அப்பொழுதுதான் அந்த பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவசரத்தில் குளிக்க வந்தவள் உடுத்திக் கொள்வதற்கான மாற்று உடைகளை எடுத்து வர மறந்துவிட்டாள் என்பது தெரிய வர, ஐயோ தாமரை, உன்னோட இந்த விவரங்கட்டத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படியேவா வெளியே போறது? அவர் ஒருவேளை முழிச்சிட்டார்னா? சீ, இப்படியே கதவுக்கு பின்னாடி நிக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று மீண்டும் தன் தலையில் தட்டி கொண்டவள் அங்கிருந்த ஒரு சிறிய துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு கதவருகே வந்து நின்றாள். சுமார் 10 நிமிடங்கள் அங்கேயே நின்று யோசித்தாள். வெளியே ஆகாஷிற்கு ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் ஆர்வம். குளிக்க போனவ இவ்ளோ நேரமாகி ஏன் வரல? ஒருவேளை குளிர் தாங்காம உள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டாலோ என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கையில் குளியலறை கதவு மிக மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே ஆகாஷ் சட்டென்று பழையபடி தூங்குவது போல தன் முகத்தை மாற்றிக்கொண்டான். தாமரை மெதுவாக தன் தலையை மட்டும் கதவுக்கு வெளியே நீட்டி பார்க்க, ஆகாஷ் இன்னும் அதே நிலையில் போர்வைக்குள் முகம் புதைத்து படுத்திருப்பதை பார்த்ததும் அவளுக்கு ஹப்பாடா என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நல்ல வேலை, அவரு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. அவரு முழிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடணும் என்று தனக்கு தானே தைரியம் சொல்லிக் கொண்டவள் தரையில் கால் வைக்கும் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு மிகவும் மெதுவாக ஒரு பூனை நடப்பது போல தனது அலமாரியை நோக்கி நடந்து சென்றாள். அவள் மேனி முழுவதும் ஈரம் சொட்ட சொட்ட அந்த சிறிய துண்டால் மறைத்து கொண்டு அவள் நடந்து வந்த அந்த அழகை கண்ட ஆகாஷ் பாதி மூடிய கண்களால் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதயம் இப்பொழுது மேகமலை மேளத்தை போல வேகமாக துடிக்க தொடங்கியது. அவளது அந்த நனைந்த கூந்தலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் சொட்டு சொட்டாக தரையில் விழுந்தபடி இருக்க, தாமரை அலமாரியை திறந்து ஒரு அழகான புடவையை எடுக்க குனிந்த அந்த தருணம் அவளது பின்புறம் யாரோ நிற்பது போன்ற ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. மெல்ல திரும்பி பார்த்தவள் அப்படியே உறைந்து போனாள். ஆகாஷ் எப்பொழுது எழுந்தான் என்றே தெரியவில்லை. அவன் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவளையே ஒருவிதமான காதலும் குறுகுறுப்பும் கலந்த பார்வையால் பார்த்து கொண்டிருந்தான். தாமரைக்கு தலை முதல் கால் வரை ஒரே நேரத்தில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. ஆகாஷ், நீங்க எப்போ என்று வார்த்தைகள் வராமல் தவித்தாள். அவளது கைகள் நடுங்க எடுத்த புடவை கீழே விழுந்தது. அவளது நடுக்கத்தை பார்த்த ஆகாஷ் மெல்ல கட்டிலில் இருந்து இறங்கி அவளை நோக்கி நடந்து வர, ஏய் தாமரை, மதுரை கபடி வீராங்கனியா இப்படி பயந்து போய் நிக்கிறது? நான் தான் தூக்கிட்டு இருந்தேனே, அப்புறம் எதுக்கு இப்படி பூனை மாதிரி வந்த என்று அவன் கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கினான். தாமரைக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. வெட்கமும் தர்ம சங்கடமும் அவளை அழுத்த அவள் அப்படியே சிலையாக நின்றாள். மேகமலையின் குளிரை விட ஆகாஷின் அந்த பார்வை அவளை அதிகமாக நடுங்க வைக்க தாமரைக்கு மூச்சு முட்டியது. கையில் இருந்த புடவை நழுவி தரையில் விழுந்ததை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு ஆகாஷின் அந்த ஊடுருவும் பார்வை அவளை கட்டி போட்டிருந்தது. குளித்த ஈரத்தால் அவளது உடல் சிலிர்த்ததா அல்லது ஆகாஷின் நெருக்கத்தால் சிலிர்த்ததா என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆகாஷ் அவளை நெருங்கி மிக அருகில் வந்து நின்றான். அவனது உடம்பில் இருந்த அந்த ஆண்மைக்கே உரிய ஒரு வாசம் தாமரையின் நாசியை தொலைத்தது. அவள் பயத்தில் தன் கைகளை மார்போடு குறுக்காக கட்டிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். தாமரை என்று அவன் அழைத்த குரலில் ஒரு காந்த ஈர்ப்பு இருந்தது. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன் என்று திக்கி திணறி சொன்னாள் தாமரை.
ஆகாஷ் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளது இன்னும் ஈரம் காயாத கூந்தலில் இருந்து வழிந்த ஒரு துளியை விரலால் வருடியவன், என் மார்பிள தலை வச்சு தூங்கின அந்த தேவதை எப்ப எந்திரிச்சு போனான்னு எனக்கு தெரியாதா? நீ விலகன அந்த நொடியே என் தூக்கமும் போயிருச்சு தாமரை என்றான் கிறக்கமாக. அவன் கூறியதை கேட்ட தாமரைக்கு முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவந்து போனது. அது அது நைட்டு குளிர்ச்சி, அதான் தெரியாம என்று அழுப்பினாள். தெரியாம பண்றதுதான் எப்பவுமே அழகு என்று சொன்ன ஆகாஷ் குனிந்து தரையில் கிடந்த அவளது புடவையை எடுக்க தாமரை பதறி போய் அதை அவனிடமிருந்து வாங்க முயன்றவள், இல்ல நானே எடுத்துக்கிறேன், நீங்க விடுங்க என்றாள் படபடப்புடன். ஆனால் ஆகாஷ் அந்த புடவையை அவளிடம் தராமல் அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு அவளை அப்படியே அலமாரியின் மீது மெல்ல சாய்த்தான். ஒரு கையால் அவளது இடையை பற்றி கொண்டு இன்னொரு கையால் அந்த புடவையை அவளது தோளின் மீது மெல்ல போர்த்திவிட அவனது விரல்கள் அவளது கழுத்தோறும் உரசி சென்ற போது தாமரை ஒரு கணம் அப்படியே வியர்த்து விறுவிறுத்து போனாள். அவளது இதயம் மேகமலை அருவியைப் போல துள்ளி குதித்தது. அவளோடு தன் தவிப்பை ரசித்து பார்த்த ஆகாஷும் அவளை விட்டு விலகவில்லை. அவளது நெற்றிக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தவன், ஏன் தாமரை, நான் உன் புருஷன் தானே, நான் உன்கிட்ட நெருங்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ பயம், எதுக்கு உனக்கு இவ்ளோ தாய்க்கும் என்று அவன் கேட்க அவனது மூச்சு காற்று அவள் முகத்தில் சூடாக்கப்பட்டதும் அவளையும் அறியாமல் அவளது கைகள் அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, ஆகாஷ், யாராவது பாத்துட்டு போறாங்க என்று யதார்த்தத்தை மறந்தவளாய் ஏதோ உளறினாள். யாரு பாப்பாங்கடி, இந்த ரூம்ல நாம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம். ஜன்னலுக்கு வெளியே மேகங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனி மூடி இருக்கு. இப்போ இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும் தாண்டி என்று சொல்லி அவளது காதோரம் இருந்த அந்த மெல்லிய முடியை கோதிவிட்டான். தாமரை மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த அந்த காதல் அவளை முழுவதுமாக கரைக்க அவன் நெருக்கத்தில் இவ்வளவு நாள் வைத்திருந்த அந்த வைராக்கியம், அந்த திமிர் எல்லாம் ஆட்டம் காண தொடங்கியது. அவளுடைய உணர்வுகளை சரியாக படித்தவன் மெல்ல குனிந்து அவளது ஈரமான நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். அந்த நொடி அவளுக்கு உலகமே நின்றது போல இருந்தது. தாமரைக்கு தன் கால்கள் தரை தட்டுவது போல தெரியவில்லை. அவள் அப்படியே அவன் அணைப்பில் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்து கொண்டிருக்க ஆகாஷ் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து அவளது காதருகே ரகசியமாக, இன்னைக்கு இந்த மேகமலையில இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது தாமரை, இனிமே தனி அறைங்கிற பேச்சை எடுக்க கூடாது, சரியா என்றதும் தாமரை வெட்கத்துடன் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டு என்று தானாக அவள் தலை டிக்கிடிக்கென்று ஆடியது. அவளுடைய அந்த செய்கையில் அவன் உதட்டோரம் புன்னகை பூக்க அவள் இப்பொழுதே வேண்டும் என்று அவனது உணர்வுகள் பேயாட்டம் போட சரியாக அந்த நேரத்தில் பங்களாவின் வேலைக்காரன் வாசலில் காஃபியுடன் வந்து கதவை தட்டினான். சார், காஃபி என்று அந்த சத்தம் கேட்டதும் தாமரை சற்றென்று ஆகாஷை தள்ளிவிட்டு புடவையை சுற்றி கொண்டு குளியலறைக்குள் ஓடினாள். ஆகாஷ் ஏமாற்றத்துடன் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு, இதோ வர, வெயிட் பண்ணுங்க என்று கத்தினான். அதே நேரம் தாமரை கண்ணாடியின் முன்னின்று தன் முகத்தை பார்த்தாள். அவளது முகம் இத்தனை அழகாக இதற்கு முன் இருந்ததே இல்லை. காதலை விட ஒரு பெண்ணுக்கு சிறந்த மேக்கப் எதுவும் இல்லை என்பது அவளுக்கு இப்பொழுது புரிந்தது. பிறகு தாமரை ஒரு அழகான அடர் நீல நிற புடவையில் தயாராகி வந்தாள். ஆகாஷ் ஒரு ஸ்டைலான ஸ்வெட்டர் அணிந்து கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். தாமரை வெளியே வந்ததும் அவளின் அழகில் சொக்கித்தான் போனான் ஆகாஷ். அவன் கண்கள் அவளையே இமைக்காமல் பார்த்தன. தாமரை, என்னடி, அந்த வானமே புடவை கட்டிட்டு பூமியில் நடந்து வர்ற மாதிரி இருக்கு என்று அவன் வர்ணிக்க தாமரை வெட்கத்துடன் தன் புடவை தலைப்பை சரி செய்தாள். பிறகு இருவரும் மெதுவாக அந்த எஸ்டேட் சாலைகளில் நடக்க தொடங்கினர். எங்கு பார்த்தாலும் பச்சை கம்பளம் விரித்தது போன்ற தேயிலை தோட்டங்கள், மேலே தவழும் வெள்ளை பனிமூட்டங்கள், ஆங்காங்கே சிதறித்தெரிக்கும் அருவிகள். ஆகாஷ் மெதுவாக தாமரையின் கையை பற்றி கொண்டான். இந்த முறை தாமரை அவனது கையை தட்டிவிடவில்லை. மாறாக அவனது விரல்களுக்குள் தன் விரல்களை இறுக்கமாக கோர்த்து கொண்டாள். அந்த தொடுதல் இருவருக்குமே ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. தாமரை, இப்போ நீ நிம்மதியா இருக்கியா? அந்த சென்னை பங்களா, பிசினஸ் சதி திட்டங்கள், நித்யா, இதெல்லாம் இல்லாத இந்த உலகம் உனக்கு பிடிச்சிருக்கா என்று தழுத்தழுத்த குரலில் கேட்டான். தாமரை ஒரு நீண்ட பெருமூச்சை உள்ளிழுத்து அந்த மண் வாசனையை ரசித்தவள், ரொம்ப பிடிச்சிருக்கு ஆகாஷ். அங்க சென்னையில இருக்கும்போது நாம யாருக்காகவோ வாழற மாதிரி ஒரு உணர்வு.
ஆனா இங்குதான் நாம நமக்காக வாழ்றோமோன்னு தோணுது. இந்த அமைதியில தான் நீங்க எனக்கு ஒரு சிஇஓவா தெரியல, என் புருஷனா மட்டும்தான் தெரியுறீங்க என்றாள் மென்மையாக. ஆகாஷ் சட்டென்று அவளது பாதையை மறித்து அவள் முன்னால் வந்து நின்றவன், அப்போ புருஷன்னு ஒத்துக்கிட்ட, ஆனா இன்னும் அந்த பழைய பயம் உள்ளுக்குள்ள இருக்கே. நான் உன்னை சந்தேகப்பட்டத இன்னும் உன் மனசு மன்னிக்கலையாடி என்றதும் தாமரை அவனது கண்களை நேராக பார்த்தாள். அவளது விழிகளில் ஒரு தெளிவு இருந்தது. அந்த ரணம் ஆறிடுச்சு ஆகாஷ், ஆனா ஒரு பயம் மட்டும் இன்னும் இருக்கு. உங்களோட அந்த பொசசிவ் குணம் அது மறுபடியும் எப்பவாச்சும் வெடிச்சு நம்ம உறவை செதைச்சிடுமோன்னு ஒரு நடுக்கம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு கிராமத்து பொண்ணு, எனக்கு திமிர் அதிகம்னு நீங்களே சொல்லுவீங்க. என்னோட சுயமரியாதையை நீங்க சீண்டும் போது கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது என்றாள் தீர்க்கமாக. ஆகாஷ் அவளது இரு தோள்களையும் மென்மையாக பற்றியவன், இங்க பாரு தாமரை, ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது உளிப்பட்டு சிலைக்கு காயம் ஏற்படும் தான். ஆனா அந்த சிற்பியோட நோக்கம் சிலையை காயப்படுத்துறது இல்ல, ஒரு அழகான உருவத்தை உருவாக்குறது தான். அதே மாதிரிதான் என் காதலும் சில சமயம் ஒரு வெறியா மாறுது. அது தப்புதான், ஆனா அந்த தப்பால உன்னை இழந்துடுவேன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே இந்த ஆகாஷ் உன்னோட அந்த திமிரையும் சேர்த்தே காதலிப்பான், உன்னோட அந்த துணிச்சலையும் கொண்டாடுவான். நீதான் என் பலம், பலவீனம் இல்லடி நீ என்று உருக்கமாக சொன்னான். தாமரைக்கு இதயம் அப்படியே உருகியது. ஆகாஷின் அந்த பேச்சு அவளது காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. அவள் மெல்ல அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கமாக இழுத்து அவனது நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். ஆகாஷ் ஆச்சரியத்தில் உறைந்தான். இதுவரை தாமரை அவனிடம் காட்டியிராத ஒரு நெருக்கம் இது. இது எதுக்காக என்று ஆகாஷ் குறும்பாக கேட்க தாமரை சிரித்துக்கொண்டே அவனை தள்ளிவிட்டு ஓடினாள். இப்போ நான் சொன்னதுக்கு இதுதான் பதில், என்ன பிடுங்கி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவள் தேயிலை தோட்டங்களுக்குள் நடுவே ஓட ஆகாஷ் அவளை துரத்தி கொண்டு ஓடினான். பனிக்கு நடுவே அந்த ஜோடியின் சிரிப்பு சத்தம் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது. ஓடி ஓடி சலித்த தாமரை ஒரு பெரிய மரத்தடியில் நின்று மூச்சு வாங்க ஆகாஷ் அவளை சுவற்றோடு சேர்த்து சாய்ப்பது போல அந்த மரத்தோடு சாய்த்து அவளை அணைத்தவன், நல்லா மாட்டிக்கிட்டடி, இப்போ உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அவன் அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கேட்க தாமரை பதற்றத்தில் கண்களை மூடினாள். அந்த சமயம் பனி இன்னும் அடர்த்தியாக அவர்கள் மேல் இறங்கியது. அவர்கள் இருவரை தவிர அந்த உலகில் வேறு யாருமே அங்கு இல்லாதது போன்ற ஒரு மாயை உருவானதும் தாமரையின் கைகள் அவனது கழுத்தை இறுக கட்டி கொண்டன. மேகமலையின் குளிரை மிஞ்சியது அவர்களின் காதலின் சூடு. மேகமலையின் அந்த அடர்ந்த தேயிலை தோட்டத்தின் நடுவே ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் ஆகாஷும் தாமரையும் ஒருவரையொருவர் பிரிய முடியாமல் நின்றிருந்தனர். பனிமூட்டம் இப்பொழுது அவர்களை சுற்றி ஒரு வெள்ளை போர்வை போல மூடியிருந்தது. தாமரையின் மூச்சுக்காற்று ஆகாஷ் கழுத்தோரம் பட அவளுக்குள் இருந்த அந்த பழைய தயக்கங்கள் எல்லாம் இப்பொழுது மேகமலையின் காற்றில் கரைந்து போயின. ஆகாஷ் அவளை தன் கரங்களுக்குள் இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனது இதய துடிப்பு அவளுக்கு தெளிவாக கேட்டது. தாமரை, உன்னை இப்படி பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. சென்னைக்கு திரும்பாம இங்கேயே ஒரு சின்ன குடிசைய போட்டு நாம வாழ்ந்துடலாமா என்று அவன் காதலோடு கேட்க தாமரை மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்த்தவள், குடிசையில இருந்தா உங்க பிசினஸ் என்ன ஆகிறது, உங்க கௌரவம் தான் என்ன ஆகிறது என்று அவள் குறும்பாக கேட்க ஆகாஷ் அவளது மூக்கோடு தன் மூக்கை வைத்து உரசியவன், நீ என் கூட இருந்தா எனக்கு அந்த பிசினஸ் கௌரவம் எல்லாம் எதுவுமே வேண்டாண்டி, உன் சந்தோஷம்தான் என்னோட மிகப்பெரிய சொத்து என்று அவன் சொல்ல தாமரை வெட்கத்தில் அவனது சட்டையில் முகம் புதைத்து கொண்டாள். அந்த நொடி அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த ஒரு மாத கால மௌனம் சந்தேக தழும்புகளும் முழுமையாக மறைந்து ஒரு தூய காதல் அங்கே ஊற்றெடுத்தது. ஆகாஷ் அவளது நெருக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை இழந்து கொண்டிருக்க அவனது உணர்வுகள் பேயாட்டம் போட தொடங்கியதும் தன் கண்ட்ரோலை மொத்தமாக இழந்தவன் மெல்ல குனிந்து அவளது சிவந்த இதழ்களை தீண்ட போகையில் திடீரென ஆகாஷின் பேன் பாக்கெட்டில் இருந்த செல்போன் ஆவேசமாக அலறியது. அந்த அமைதியான சூழலில் அந்த சத்தம் ஒரு பேரிடியாக இருக்க தாமரை சட்டென்று விலகி நின்றவள், யாரோ கூப்பிடுறாங்க, எடுங்க என்றாள் படபடப்புடன். ஆகாஷ் எரிச்சலுடன் போனை எடுத்தவன், யார் இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க, இங்க சிக்னலே கிடைக்காது, நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா யாரோ விடாம கூப்பிடுறாங்களே என்று பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. திரையில் கார்த்திக் அண்ணா என்ற பெயர் மின்னியது. கார்த்திக் சாதாரணமாக இந்த நேரத்தில் எல்லாம் கூப்பிட மாட்டான்.
ஏதோ விபரீதம் என்று ஆகாஷின் உள்மனம் சொன்னது. போனை அட்டன் செய்தவன், ஹலோ அண்ணா, சொல்லுங்க, என்னாச்சு? மறுமுனையில் கார்த்திக்கின் குரல் மிகவும் பதற்றமாக இருந்தது. பின்னணியில் ஏதோ ஒரு மருத்துவமனையின் சப்தமும் கேட்டது. ஆகாஷ், உடனே கிளம்பி சென்னைக்கு வாடா. ரம்யாவுக்கு திடீர்னு வலி வந்துருச்சு. 8வது மாசம்தான் நடக்குது. ஆனா டாக்டர்ஸ் நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தாத்தாவுக்கும் இந்த செய்தியை கேட்டதுல இருந்து மூச்சு திணறல் வந்து இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்றதுதான் தாமதம். ஆகாஷின் கைகள் நடுங்கியது. என்னன்னா சொல்றீங்க? ரம்யா அன்னைக்கு என்னாச்சு? தாத்தா நல்லா தானே இருந்தாரு. தெரியலடா, விசாலாட்சி சித்திக்கும் ரம்யாக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுல சித்தி ஏதோ ஒரு பழைய விஷயத்த சொல்ல போய் ரம்யா ரொம்ப ஷாக் ஆயிட்டா. நீயும் தாமரையும் இங்க உடனே கிளம்பி வாங்கடா. உன்னை கேட்டே தாத்தா மயக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்காரு என்று கார்த்திக் உடைந்து போய் அழுதான். ஆகாஷ் போனை வைத்து விட்டு திகைத்து போய் நின்றான். அவனது முகம் அப்படியே வெளுத்து போனது. தாமரை பதற்றத்துடன் அவன் கையை பற்றியவள், ஆகாஷ், என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிறீங்க? மாமா என்ன சொன்னாரு என்றதும் அவனும் தயங்கியபடியே சொன்னான். தாமரை, ரம்யா அண்ணிக்கும் தாத்தாவுக்கும் உடம்பு முடியலையா? ரம்யா அண்ணி பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தாத்தாவுக்கும் ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை. நாம இப்போவே சென்னை கிளம்பணும் முடி என்றதும் தாமரைக்கு தலையே சுற்றியது. ரம்யா அக்காவுக்கா? டெலிவரிக்கு இன்னும் 2 மாசம் இருக்குமே. அதுக்குள்ள இந்த அத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. சரி வாங்க ஆகாஷ், ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்க வேண்டாம், நாம உடனே கிளம்பலாம் என்று இருவரும் அந்த ரம்யமான சூழலை மறந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு பங்களாவை நோக்கி ஓடினர். மேகமலை இப்போது அவர்களுக்கு ஒரு சொர்க்கமாக தெரியவில்லை, ஒரு சிறைக்கூடம் போலத்தான் தெரிந்தது. கார் மலைப்பாதையில் மின்னல் வேகத்தில் இறங்கியது. ஆகாஷ் இறங்கி இறுக்கமாக பிடித்திருந்தான். அவனது ஒரு கண் சாலையில் இருக்க, இன்னொரு கண் அருகில் அழுது கொண்டிருந்த தாமரையின் மீது இருந்தது. தாமரை, அழாதடி, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன்ல என்று அவனது கையை பற்றி ஆறுதல் கூறினான். ஆகாஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க அம்மா எதுக்காக ரம்யா அக்கா கிட்ட சண்டை போடணும்? அக்கா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்களை இப்படி பண்ணது எவ்வளவு பெரிய பாவம். தாத்தா வேற ரொம்ப பாவம் ஆகாஷ் என்று தேம்பி தேம்பி அழுதாள். ஆகாஷிற்கு தன் அம்மாவின் மீது ஒரு பக்கம் பயங்கர ஆத்திரம் வந்தது. அம்மா, மறுபடியும் உங்க குணத்தை காட்டிட்டீங்களா? என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரும்போது அத உங்க கையாலேயே கொலைச்சிட்டீங்களே என்று கோபத்தில் பற்களை நர்நரவென்று கடித்தான். சென்னை மருத்துவமனைக்கு அவர்கள் போய் சேருவதற்குள் பல மணி நேரங்கள் ஆகலாம். ஆனால் அந்த பயணத்தின் ஒவ்வொரு நொடியையும் அவர்களுக்கு ஒரு யுகமாகவே தெரிந்தது. சென்னை மருத்துவமனையின் அந்த நீண்ட வராண்டாவில் மரண அமைதி நிலவ, கார்த்திக் ஒரு சுவரில் சாய்ந்து முகத்தை பொத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். ஆகாஷும் தாமரையும் ஓடி வருவதை பார்த்தவன் அவன் எழுந்து வந்து ஆகாஷை கட்டி கொண்டவுடன், ஆகாஷ், என்னால முடியலடா. ரம்யாவுக்குள்ள எமர்ஜென்சி சிசரியனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரத்தம் அதிகமா போகுதுன்னு வேற சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கு ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்று அவன் கலக்கத்துடன் கூற, தாமரை அவன் அருகில் சென்று கார்த்திக்கின் கையை பற்றியவள், மாமா, வருத்தப்படாதீங்க, அக்காவுக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அத்தைக்கும் அக்காவுக்கும் என்னதான் பிரச்சனை என்றதும் கார்த்திக் விசாலாட்சியை ஒரு வெறுப்பான பார்வை பார்த்தான். அவர் ஒரு ஓரத்தில் அமர்ந்து எதை பற்றியும் கவலைப்படாதது போலவே இருந்தார். அப்பொழுது கார்த்திக், தாமரை, ரம்யா அவளோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரூம்ல அடிக்கிட்டு இருந்தப்போ சித்தி அங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகாஷோட அப்பா இறந்து போனதுக்கு காரணமே ரம்யாவோட குடும்பம் தாம்னு ஏதோ ஒரு பழைய பகையை தோண்டி எடுத்து பேசியிருக்காங்க. உன் குடும்பத்தாலதான் என் புருஷன் செத்து போனாரு, அதனாலதான் உன் வாரிசு இந்த வீட்டுக்கு வர தேவையில்லைன்னு சித்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரம்யாவை அப்படியே நிலைக்குலைய வச்சிருச்சு. அவ அப்படியே மயங்கி சரிந்து விழுந்துட்டா என்றான் கார்த்திக். அதை கேட்ட ஆகாஷிற்கு ரத்தம் கொதித்தது. அவன் நேராக விசாலாட்சியின் முன்னால் போய் நின்றான். அவனது கண்கள் சிவந்து ஆத்திரத்தில் உடல் நடுங்கியது. அம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஏற்கனவே என் வாழ்க்கையை சதிக்க பாக்குறீங்க, இப்போ அண்ணன் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டீங்களே. 2 உயிர் உள்ள போராடிக்கிட்டு இருக்கு. அது உங்க பேர குழந்தைங்க இல்லையா? இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஒரு மனுஷிய நடத்துறீங்க என்று கத்தினான். ஆனால் விசாலாட்சியோ அலட்சியமாக, உண்மை எப்பவும் கசக்கத்தான் செய்யும் ஆகாஷ்.
இவன் பொண்டாட்டி குடும்பத்தால தான் உங்க அப்பாவை கடைசியா கடனாளியாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அத சொன்னது ஒரு தப்பா? நிறுத்துங்க அத்தை என்று தாமரை குறுக்கே வந்தவள், பழைய பகையை விட ஒரு மனுஷனோட உயிர் தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அத கொல்ல பார்த்திருக்கீங்களே. நீங்களாம் ஒரு அம்மாவா இல்ல அரக்கியா? அப்பொழுது ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறந்தது. டாக்டர் வெளியே வந்தார். அனைவரது பார்வையும் அவள் மீது நிலைத்திருக்க, டாக்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? குழந்தை என்று கார்த்தி வேகமாக ஓடி சென்று கேட்க, டாக்டர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவர், மிஸ்டர் கார்த்திக், ஒரு நல்ல செய்தி, ஒரு கவலையான செய்தி. உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா குழந்தை ரொம்ப பலவீனமா இருக்கு. அதே சமயம் மிஸ்ஸஸ் ரம்யாவுக்கும் ரத்தம் அதிகமா போனதுனால அவங்க கோமா நிலைக்கு போயிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரம் அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்து என்றார். கார்த்திக் அங்கேயே சரிந்து விழுந்தான். ஆகாஷ் அவனை தாங்கி பிடிக்க தாமரை ஓடி சென்று கண்ணாடி வழியாக தெரிந்த தொட்டிலில் இருந்த அந்த சின்னஞ்சிறு குழந்தையை பார்த்தாள். அந்த குழந்தை 8வது மாதத்தில் பிறந்ததால் மிகச் சிறியதாக பல குழாய்களுக்கு நடுவே போராடி கொண்டிருந்தது. அதை பார்த்த தாமரைக்கு இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அடுத்ததாக அவள் தாத்தா இருக்கும் ஐசியூ வார்டுக்குள் சென்றாள். தாத்தா ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து மயக்க நிலையில் இருந்தார். தாமரை அவரது கைகளை பற்றி கொண்டவள், தாத்தா, நான் வந்துட்டேன், எழுந்திரி வாங்க தாத்தா, வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கா, அவளுக்காவச்சும் நீங்க பிழைச்சு வரணும் தாத்தா என்று கண்ணீர் விட ஆகாஷ் அறைக்கு வெளியே நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தன் குடும்பம் இப்படி சிதறி போவதை பார்க்க தாங்க முடியவில்லை. அவன் மெதுவாக தாமரையின் பின்னால் வந்து நின்றவன், தாமரை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் உன்னை கூட்டிட்டு மேகமலைக்கு போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். தாமரை திரும்பி அவனது கையை பற்றியவள், இல்ல ஆகாஷ், இது விதியோட விளையாட்டு. இப்போ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். மாமாவை பாருங்க, அவர் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்காருன்னு. ரம்யா அக்காவுக்காகவும் அந்த பாப்பாவுக்காகவும் நாம தான் இப்போ துணையா நிக்கணும் என்றாள் உறுதியாக. விசாலாட்சி எதையும் கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்ப முயன்றாள். ஆனால் ஆகாஷ் அவரை வழிமறித்தவன், அம்மா, இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பொண்டாட்டியையும் என் அண்ணன் குடும்பத்தையும் சிதைக்க பார்த்த உங்களை நான் இந்த நிமிஷமே அடியோட வெறுக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போங்க. இனிமே என் முன்னாடியே நிக்காதீங்க. தாமரை சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காகத்தான் இன்னும் உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தாம வச்சிருக்கேன் என்று ஆவேசமாக கத்தினான். அதை கேட்ட விசாலாட்சி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவர், ஆகாஷ், என்னைவா போக சொல்ற? அந்த தாமரை பேச்சு கேட்டு உன் அம்மாவையே ஒதுக்குறியா என்று நீலி கண்ணீர் வடிக்க, அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாதவன், தாமரை எதுவும் சொல்லல, ஆனா என் மனசாட்சி சொல்லுது, இங்கிருந்து போங்க என்று ஆகாஷ் கையை நீட்டி வாசலை காட்ட, விசாலாட்சியோ அழுது கொண்டே அங்கிருந்து சென்றார்.